வணக்கம். ஊரே இன்றைக்கி தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நாம் செட்டிப்புடவு வரைக்கும் போய் வருத்தமான மகாவீரரை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கான ஒரு சின்ன பயணம் தான், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த பயணம். பெரும்பாலும் இன்றைக்கி ஒரு வண்டியும் இல்லை, டோல்கேட்டே காஞ்சி போய் கிடக்கு, எந்த வண்டியும் இல்லை, ரோடே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி பயணம் உண்மையிலே ரொம்ப எளிமையாக இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த டிராஃபிக்கும் இல்லை, ரொம்ப இயல்பாக மெதுவாக அப்படியே வண்டியில் போய்கிட்ருந்தோம். அப்படியே திண்டுக்கல் ரோடை பிடிச்சி நேராக 4 வழிச்சாலையிலேயே தொடர்ந்து பயணித்ததில் கீழே கீழ்குடிக்கு 3 கிலோமீட்டர் வந்தாச்சு. இங்கேருந்து அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி நேராக ஊருக்குள்ளே போகிறோம். ஊருக்கு போகிற பாதையே ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் பச்சை பசேல்னு தூரத்தில் நம்ம போக வேண்டிய மலை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். வந்தாச்சு கீழே குயில்குடி. ரொம்ப அழகான இடங்க இந்த இடம், எந்த ஒரு இறைச்சல் இல்லாமல். இதுக்கு நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவ்வளோ பறவைகள் இங்கே கிக்கின்னு சத்தம். ஒரு பெரிய தாமரை குளம், அந்த தாமரை குளத்தை ஒட்டி அப்படியே ஒரு பெரிய மலை, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கருப்பசாமி கோயில். அவ்வளவு ரசனையான ஒரு இடம் இந்த இடம். மதுரைக்கு வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் இருந்துட்டு அந்த கோயிலில் இடதுபுறம் அப்படியே நடந்து போனோம்னா நம்ம செட்டிப்புடவு நோக்கி நம்ம போகலாம். பாறைகள் உருண்டு திரண்டிருக்கும். அப்படியே மலையோட இடது பக்கம் அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம். மலையை ஒட்டியே நம்மளுடைய பாதை இருக்கும். நடந்தும் போகலாம், வண்டிகளில் போகலாம். நீங்கள் நடந்து போனீங்கன்னா நிறையா விஷயங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம், நல்லாயிருக்கும். வரும்போது முடிந்தவரை ஒரு 2-3 பேராக சேர்ந்து வாங்க, தனியாக வராதிங்க. அதனால் கொஞ்சம் 2-3 பேராக சேர்ந்து போங்க. மதுரையிலேயே ரொம்ப அழகான இடம்னா நான் இந்த இடத்த தான் முதல்ல இடத்துல வைப்பேன். இந்த மாதிரியான ஒரு அழகான இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நீங்கள் வேறு எந்த நகர்பகுதியிலையும் பார்க்க முடியாது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக. பாருங்கள், தீபாவளிக்கு சுற்றி வெடிச்சிட்ருக்கு. ஆனால் அங்கங்கே ஒரு சின்ன ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்குமே தவிர, இங்கே பறவைகளோட சத்தம் தான் பெரும்பான்மையாக இருக்கும். ரொம்ப குறைவான படிகள் தான், ரொம்ப பெரிய மலையேற்ற மாதிரியெல்லாம் இருக்காது, படிகள் மாதிரி தான் இருக்கும். அதுவே உங்களை அழைச்சிட்டு போயிடுவோம் இலக்கை நோக்கி. இதோட நம்ம இலக்குக்கு அருகிலே வந்தாச்சு. இங்கே நம்மளோட காலணிகளை கலட்டி போட்டுடலாம். அப்படியே மெதுவாக நடக்கலாம். வந்துட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயம்தான். வருத்தமான மகாவீரர் இன்னைக்கு இவருக்காக தான் இவ்வளோ வெடிச்சிட்டு இருக்கு. இந்த உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ரொம்ப உயரமான இடத்துல அவரை செதுக்கியிருக்காங்க.
சமணத்துடைய 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். வடபீகாரில் இருந்து இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இவர் அங்கேருந்து தான் வந்திருக்காரு. ஆனால் இவர் தான் 24வது தீர்த்தங்கரராக சமண அறிஞர்கள் சொல்கிறாங்க. இவருக்கு முன்னாடியே 23 தீர்த்தங்கரர்கள் இருந்தது இந்த சமணத்தை வளர்த்தெடுத்துருக்காங்க. 5 உயரிய கொள்கைகளை கொண்டிருக்கு சமண மதம். அதில் முக்கியமானது கொல்லாமை. ஆனால் இன்றைக்கி நம்ம கறி இல்லாமல் இந்த தீபாவளி இல்லை. சமண அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாவீரர் அந்த இறந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளை தான் சமணர்கள் தீபங்களை வரிசையாக வச்சு கொண்டாடுறது தீப ஆவலி. அதாவது ஆவலினா வரிசை, தீபங்களுடைய வரிசை. இந்த தீபாவளியை அவர்கள் தான் கொண்டாடியிருக்காங்க. பிற்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய சமய பூசல்கள், சமய ஆக்கிரமிப்புகள் நடக்குது. அப்படி நடக்கும்போது கட்டாய மதம் மாற்றத்துக்கு ஆட்படுறாங்க. இப்போ சொல்லக்கூடிய விருப்பப்பட்டு மதம் மாறினாலே இவங்க பண்ணுக்கும் வெண்ணைக்கும் ஆசைப்பட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கட்டாய மதம் மாற்றம் இங்கே நடந்திருக்கு. இந்த மத மாற்றத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, கடவுள்களையே நிறைய மதம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நிறைய நாட்டார் தெய்வங்கள் இந்து மதத்துக்கு மாறின மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்கிகள் இவர்களையெல்லாம், அம்பிகா தேவி இவர்களையெல்லாம் அவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. கட்டாய மதம் மாற்றப்பட்ட கடவுள்கள் அப்படின்னே சொல்லலாம். மனிதர்கள் மட்டும் இல்லை, கடவுள்களை மதம் மாற்றியவர்கள். இப்படி நிறைய பேரை மதம் மாற்றியிருக்காங்க. இந்த மதம் மாற்றத்தின் போது இந்த தீபாவளியை அந்த மதம் மாறியவர்கள் விட முடியாமல் அதை அப்படியே தொடர்ந்து வந்திருக்காங்க. பிற்காலத்தில் 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த பட்டாசு வெடிப்பொருட்கள்லாம் அறிமுகமாகும்போது அதை அப்படியே இந்த தீபாவளியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை நரகாசுரன் கதையோடு சேர்த்து, அதை நரகாசுரனை கொன்ற நாள், அதனால் வெடி போட்டு சந்தோஷமாக கொண்டாடணும்னு. ஆனாலும் பார்த்திங்கன்னா, இன்னும் இந்த தமிழர்களுடைய மரபில் இருக்கக்கூடிய அந்த நீத்தர் வழிபாடு இருக்கு இல்லையா, அதாவது இறந்தவங்களை வழிபடக்கூடிய வழிபாடு, அந்த நீத்தர் வழிபாடு இந்த எச்சமாக இந்த தீபாவளியில் காணப்படுது. அதாவது வீட்டில் முன்னோர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் நினைவாக அந்த நாளை அந்த அடுத்த ஆண்டோ அதில் வரக்கூடிய அடுத்த ஆண்டுகளில் அதை வழிபடுறாங்க. அதில் அவங்களுக்கு அந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க. அப்புறம் புத்தாடை உடுத்துகிறாங்க உறவினர்கள். அவர்களுக்கு பிடித்த பண்டங்களை எல்லாம் வச்சு கும்பிட்றாங்க. அப்போ இதை அப்படியே நம்ம இன்றைக்கு தீபாவளியோடு ஒப்பிடும் பொழுது இது எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வெடி போடுறதை தவிர. ஏன்னா வெடி போடுறது 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வருது. அப்போ அதற்கு முன்னாடியிலேருந்து நீத்தார் வழிபாடு இருக்குது இல்லையா. மகாவீரருடைய இறந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த நாளில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களுடைய உயரிய கொள்கை கொல்லாமை. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம கறி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம சமணத்துக்கு எதிரானவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் செவ்வாய் வெள்ளிக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த புளிக்குழம்பு கூட வைக்க மாட்டாங்க, சாம்பார் தான் வைப்பாங்க. சாம்பாரோ அல்லது பருப்பு ரசமோ அப்படி வச்சு சாப்பிடுவாங்க. இது சமணத்தை நம்ம ஒரு கட்டத்தில் ஆதரித்து வந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எச்சமாக தான் சமண அறிஞர்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சமண தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க இல்லையா, இவ்வளோ பெரிய மலையிலேருந்து கீழே இறங்கி ஊருக்குள்ளே போகணும்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து ஊரே தெரியல, ஃபுல்லாக மரஞ்செடிகளாக இருக்குது. இப்போயே இவ்வளோ மரங்கள் இருக்குன்னா இது பெரிய வனமாக தான் இருந்திருக்கணும் ஒரு 1800 வருடங்களுக்கு முன்னாடிலாம். அப்படி இருக்கும்போது
இவர்கள் வந்து உணவுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த உணவு எடுத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு அவங்க விரதம் தான் இருக்காங்க. அப்போ அந்த விரதம்ங்கிற கான்செப்டுமே சமணத்துலேருந்து நமக்கு வந்தது தான். நம்மெல்லாம் கரிஜிங்கிறதோட சரி விரதத்தை பற்றி நம்ம நினச்சி பார்த்ததே இல்லை. செவ்வாய் வெள்ளிகளில் வந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த சமணர்கள் வந்து அப்படியே மலையை விட்டு இறங்கி, ஏன்னா அவங்க ஆடை இல்லாமல் இருப்பாங்க, திகம்பரர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது திக்கையே ஆடையாக அணிந்தவர்கள், திசையையே ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள். திகம்பரம்னா திக்கு அம்பரம், திக்கை அம்பரமாக உடுத்தியவர்கள், அது ஆடையாக உடுத்தியவர்கள். அப்போ இந்த திகம்பரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திகம்பர சமணர்கள் அந்த இருட்டும் பொழுது தான், ஏன்னா உடை இல்லாமல் இருக்கிறதுனால இருட்டும் பொழுது தான் போய் உணவுக்காக கீழே இறங்குறாங்க. அப்போ போய் யாசகம் பெற்று தான் அவங்க சாப்பிடணும். இப்போ பௌத்தத்தில் கூட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்க வந்து பிச்சைக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னு, திருவூடுலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு. இவர்கள் வந்துட்டு வெறுங்கையில் தான் போய் யாசகம் கேட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடணும். அப்போ இவர்கள்ட்ட எந்த பொருளும் கிடையாது, எந்த ஒரு பொருளும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல சமண நெறியில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெறுங்கையில் போய் கையை நீட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வரணும். அப்படி அவங்க மலையை விட்டு கீழே இறங்கி போய் ஊர்களுக்குள்ளே, பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்குள்ளே போய் யாசகம் கேட்டு சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க என்றைக்கெல்லாம் வராங்கன்னு பார்க்குறாங்க இந்த ஊர் மக்கள். ஏன்னா இவங்க கறி புழங்க மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த மக்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே போல் இந்த மலை மட்டும் இல்லை, சமணர்கள் வாழ்ந்த மலைகளுக்கு கீழே இருந்த பல்வேறு மக்கள் அந்த செவ்வாய் வெளியில் வந்து இவர்களுக்கு உணவு கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க வந்து கறி சாப்பிடாம அன்னைக்கு நாளில் வந்து கவிச்சு புழங்காமல் இருந்திருக்காங்கன்றது தான், அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து செவ்வாய் வெளியில் சாம்பார் வைக்கிறோம், பருப்பு ரசம் வைக்கிறோன்ற மாதிரி. அப்போ நம்ம இன்றைக்கி சமணத்துக்கு எதிராக நம்ம கறி வெட்டி சாப்பிட்றோன்றது இல்லை, அதை விட உயரிய ஒரு பண்பு நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்றது. நான் இங்கே சமணர்களை எவ்வளோ உயர்வாக பேசுகிறோமோ அதே போல் இந்த மதத்தை நம்ம பின்பற்றலை. இங்கே அரச மதமாக இது இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் நம்மகிட்ட யாசகம் கேட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு பிடித்த உணவை கொடுக்கணுன்ற ஒரு 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 பண்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே இருந்த நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. கறி சாப்பிட்றது நம்மளுடைய உரிமை, அது நம்ம உணவு, நம்மளோட உணவுங்கிறது ஒரு உரிமை சார்ந்த விஷயம். அதை இன்னொருத்தருக்காக நம்மளாக விட்டு கொடுக்கறதுங்கிறது வேற. இந்த இப்போ செவ்வாய் வெள்ளிக்கு நம்ம இப்போ வரைக்கும் கறி சாப்பிடாம அது சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் நம்மளோட உணவை வந்து நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு இன்னொரு ஆள் மூலமாக கண்ட்ரோல் வருது இல்லையா, அதுதான் இங்கே சிக்கலாகுது. சமணமும் தோற்றுப்போன இடம் வந்து இந்த இடம்தான். இப்போ ஒரு கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் அதுக்கான மரியாதை. கட்டுப்பாடுடைய அளவு கூடும் பொழுது அது இன்னும் அதோட அழிவு நோக்கி அது போய்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அது இன்றைக்கி பல இடங்களில் பல சம்பவங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கறியை மட்டுமே உணவாக உட்கொள்கிற தெய்வங்களை கும்பிட்ற இந்த பண்பாட்டில் சமணம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அது வழக்கத்தில் இல்லைனாலும் இன்னும் அது ஒரு வரலாற்றில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா மக்களுக்கு வந்து சமணம் வந்து தொந்தரவு பண்ணலை, அவர்கள் கட்டுப்பாடு விதிக்கலை. அவர்கள் வந்து அரச மதமாக இருந்திருக்காங்க, அதை பின்பற்றிய அரசர்கள் வேணால் அதை பின்பற்றி இருந்திருக்காங்களே தவிர மக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்த நாட்டார் வழிபாடை வந்து வழிபட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க, கெடா வெட்டியிருக்காங்க. அதுக்கான எச்சம் வந்து அப்படியே இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஈரடி ஐயனார் கோயிலில் வந்து இன்னும் பார்க்கலாம். நம்ம கெடா வெட்டு நடந்துட்டு தான் இருக்குது. முடிஞ்சால் இன்னொரு பயணத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.